தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். விஜய் கட்சியில் பிரபல நடிகைக்கு முக்கிய பதவி என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். விஜய் கட்சியில் பிரபல நடிகைக்கு முக்கிய பதவி. நடிகர் விஜய் கட்சியை ஆரம்பித்தார். ஆனால் அவர் அரசியலில் ஆர்வம் இல்லாதது போல் காணப்படுகிறது. அவர் வீட்டை விட்டு வெளியே வர மறுக்கிறார். பொது வாழ்வுக்கு வருபவர்கள் வெளிப்படையாக அரசியலில் இறங்க வேண்டும். ஆனால் நடிகர் விஜய் தன்னுடைய வீட்டை விட்டு வெளியே வர மறுக்கின்றார். பொது நிகழ்ச்சிகளில் தலை காட்டுவது கிடையாது. பொதுமக்களுக்காக எந்த ஒரு நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்வது கிடையாது. கட்சியே இன்னும் கட்டமைக்கப்படவில்லை. கட்சியில் நிர்வாகிகள் கூட நியமிக்கப்படாத ஒரு சூழ்நிலை. எந்த அணிகளிலும் கூட முழுமையாக பொறுப்பாளர்கள் நியமிக்கப்படவில்லை. மாவட்ட பொறுப்பாளர்கள் மட்டும்தான் நியமிக்கப்பட்டுள்ளார்கள். ஒன்றிய பொறுப்பாளர்கள், கிளை பொறுப்பாளர்கள் நியமிக்கப்படவில்லை. அதேபோன்று மாணவர் அணி, இளைஞர் அணி போன்ற பல பாசறைகள் அணிகள் உருவாக்கப்பட வேண்டும். அந்த அணிகளும் உருவாக்கப்படவில்லை. கட்சியே இன்னும் கட்டமைக்கப்படவில்லை. தேர்தலுக்குள் எப்படி அவர் கட்சியை கட்டமைக்கப் போகிறார், தேர்தலை சந்திக்கப் போகிறார் என்பது தெரியவில்லை. இந்த சூழ்நிலையில் பிரபல நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகத்தில் பிரபல நடிகைக்கு முக்கிய பதவி வழங்கப்பட உள்ளதாக செய்தி வருகின்றன. தமிழக வெற்றி கழகத்தில் பிரபல நடிகைக்கு முக்கிய பதவி வழங்கப்பட உள்ளதாக செய்திகள் வருகின்றன. அதாவது அது வேறு யாரும் இல்லை, விஜயோடு இணைந்து பல திரைப்படங்களில் நடித்த, விஜயோடு கிசுகிசுக்கப்படுகிற த்ரிஷாவுக்கு விஜய் கட்சியில் முக்கிய பதவி வழங்கப்பட உள்ளதாக செய்திகள் வருகின்றன. இது சம்பந்தமாக விஜய் முக்கிய ஆலோசனை நடத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. கட்சியின் பொதுக்குழுவுக்கு பின்பு விஜய் த்ரிஷாவுக்கான முக்கிய பதவி என்ன என்பதை அறிவிக்க உள்ளதாக கூறப்படுகிறது. கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளராக நியமிக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது. ஜெயலலிதாவுடைய அரசியல் பாணியை த்ரிஷா பின்பற்றப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. விஜயோடு கிசுகிசுக்கப்படுகிற நடிகை தான் த்ரிஷா. த்ரிஷாவினால் தான் விஜயும் அவருடைய மனைவியும் பிரிந்து விட்டதாகவும் கூறப்படுகிறது. நடிகர் விஜய் த்ரிஷாவோடு கூத்தடிப்பதாக செய்திகள் வருகின்றன. இந்த சூழ்நிலையில் அதை உண்மையாக்கும் விதமாக த்ரிஷாவுக்கு கட்சி பதவியை வழங்குகிறார் விஜய். இதை கட்சி தொண்டர்கள் எவ்வாறு ஏற்றுக்கொள்ளப் போகிறார்கள் என்பது தெரியவில்லை. பொதுமக்கள் எவ்வாறு இதை பார்க்கப் போகிறார்கள் என்பதும் தெரியவில்லை.